தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டெல்லி பயணம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் விமர்சித்திருக்கிறார். இது பற்றிய விவரங்களோடு செய்தியாளர் ஸ்டாலின் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், தொடர்ச்சியாகவே டெல்லி பயணம் குறித்து எடப்பாடி பழனிசாமி விமர்சித்து வருகிறார். தற்போதைய விமர்சனத்தில் என்ன குற்றச்சாட்டை முதலமைச்சருக்கு எதிராக வைத்திருக்கிறார்? விவரம் என்ன? பலா, டெல்லிக்கு சென்றேன், தமிழ்நாட்டின் உரிமை குரலை எழுப்பினேன் என்று முதலமைச்சர் தெரிவித்த நிலையில் தற்போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு தன்னுடைய விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். நானும் டெல்லிக்கு போனேன், நானும் தலைவர் தான் என்று இத்தோடு 5 முறை புலம்பி தள்ளிவிட்டீர்கள், போதும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். 3 ஆண்டுகள் நித்தி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறேன் என வீடியோ நாடகம் நடத்திவிட்டு இப்போது மட்டும் சென்றது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ள எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாட்டுக்கான நிதிக்காகவா இல்லை உங்கள் குடும்ப உறுப்பினர் நிதிக்காகவா என்று மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் என்றும் அதற்கான உண்மைக்கு பதில் என்ன என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் ஏதோ டெல்லிக்கு போய் பல ஆயிரம் கோடிகள் தமிழ்நாட்டிற்கான நிதியை கையோடு கொண்டு வந்த ரேஞ்சுக்கு பில்டப் செய்கிறீர்கள் என்றும் விமர்சனத்தை முன்வைத்துள்ள எடப்பாடி பழனிசாமி, உங்கள் குடும்பம் கொள்ளையடித்த பல ஆயிரம் கோடி ரூபாய்களையும் அதன் பின்னணியில் உள்ள நிதிகளையும் அவர்களுக்கு துணையான தம்பிகளையும் காப்பாற்றி விடலாம் என்று நப்பாசையில் தானே பயந்து நடுங்கி டெல்லிக்கு ஓடோடி சென்றீர்கள் என்றும் அதுவும் மண்ணோடு மண்ணாகி போனதே என்றும், நான் தான் சொன்னேனே மத்தியில் நடப்பது காங்கிரஸ் ஆட்சி அல்ல என்றும் உங்கள் ஆட்சியின் ஊழலுக்கான தண்டனையில் இருந்து யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது என்று முதலமைச்சருக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். பொதுவாக எதிர்க்கட்சி தலைவராகிய நான் எங்கு எப்படி செல்கிறேன் என்று கண்காணிக்க செலவிட்ட நேரத்தை தங்கள் அவல ஆட்சியில் நடக்கும் குற்றங்களை தடுப்பதில் செலவிட்டு இருக்கலாம், ஏதேனும் பயன் இருந்திருக்கும் என்றும், எப்போது பார்த்தாலும் ரெய்டுகளுக்கு பயந்து என்று சொல்கிறீர்களே, உள்ளபடியே கேட்கிறேன், எந்த ரெய்டை பார்த்து நான் பயந்தேன் என்றும் இந்த ரெய்டுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நீங்கள் குறிப்பிடும் உறவினர்கள் எனக்கு உறவினராகும் முன்னரே பல தொழில்களை செய்து வந்தவர்கள், 2 முறை வருமான வரி சோதனைகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இந்த நிலையில் உங்கள் வீட்டு தம்பி ஆவதற்கு முன்பு ரத்தீஷ் யார், அவரிடம் என்ன சொத்து இருந்தது, என்ன தொழில் செய்தார், எவ்வளவு லாபம் பார்த்தால், இன்று ரத்தீஷ் மற்றும் அவரை சார்ந்தோரின் சொத்து மதிப்பு என்ன, எத்தனை கம்பெனிகள் வைத்துள்ளனர், இதையெல்லாம் நேரடியாக பேச நீங்கள் தயாரா என்று தற்போது முதலமைச்சருக்கு சவால் விடுத்துள்ளார். மேலும் இத்தனை நாட்கள் உங்கள் அமைச்சர்கள் கதறியது போதாது என்று இப்போது நீங்களே களத்தில் இறங்கி கதவுவதை நான் மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களும் ரசித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி கடுமையான விமர்சனங்களை தற்போது எக்ஸ்டலத்தின் வாயிலாக தற்போது தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். பலா, விவரங்களுக்கு நன்றி ஸ்டாலின். தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.